கிட்டத்தில் வந்துட்டோம். இன்னும் நமக்கு 14 கிலோமீட்டர் இருக்குது. 14 கிலோமீட்டர்ஸ் ஓன்லி கைஸ். இதுதான் டெக்ஸ் வேலி. இது மால் சூப்பராக இருக்கும். கடை மட்டுமே கிட்டத்தட்ட 118 கடை என்னமோ. நாங்கள் இது ஓப்பனிங் டைமில் போனேன், 118 கடை என்னமோ இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக தீபாவளி டைமில் ஆஃபர் டைமில் போனோம்னு வச்சிங்களேன், பெருசாக ஒன்றும் இல்லை, 100 200 குறையும். நம்ம 4 ட்ரெஸ் எடுத்தோம்னா 4 ட்ரெஸ்ஸுக்கு இருக்குன்னு 100 200 குறைஞ்சதுன்னா நமக்கு ஒரு சின்ன சேவிங்ஸாக இருக்கும்ல. அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் போனால் நல்லாயிருக்கும். ஆமாம் கைஸ், நம்ம இன்னைக்கு ஃப்யூச்சரில், ஆமாம் எல்லாமே ஃப்யூச்சர் தான். இன்றைக்கி எதுவும் பண்ண மாட்டேன் கைஸ். இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃப்யூச்சரில் பிளான் பண்ணி வச்சது தான் கைஸ். நான் பிளான் பண்ணின்னு இல்லை, இதுக்கு ரொம்ப நாள் முன்னாடிலாம் ட்ரை பண்ணது தான். இப்போவுமே நம்ம இது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆமாம் சரி, ரொம்ப கருத்தூசியாக போகுது ராஜி, வேண்டாம் விடு. ஆமாம் கைஸ், ஓகே, நமக்கு இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு விட்டு பண்ணுறனால நமக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, ரெகுலராக ரைட் பண்ணணும். பேசு நல்லா வாய்கிலிய செயலில் இது பண்ணிடாது. ஆமாம் கைஸ், நான் இனிமேல் முடிவு பண்ணிட்டேன், ஒரு ஃப்ளக்ஸாக முடிவு பண்ணிட்டு நம்ம இனிமேல் ரெகுலராக வீக்லி சண்டேஸ் சாட்டர்டே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து லைட்டாக ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வெளியே போகணுன்னு ஒரு ஐடியாஸ்லாம் இருக்குது. பார்ப்போம், காட் பார்த்து பாரு. ஓகே கைஸ், நான் ஒரு 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது லெஃப்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்கே, சைடு எடுக்கிறதுக்கே வேறு ஆகும் போட்டு இருக்கே, வேண்டாம். சரிதான், பெருந்தூர் இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம லெஃப்ட் எடுக்கிறது வந்து இன்னொரு 7 கிலோமீட்டர் என்னமா காட்டுது கைஸ். ஒரு பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும், பேசாமல் நம்ம பாடிடுவோமா? வேண்டாம், காது கிழிஞ்சிட போகுது கேட்குறவங்களுக்கு. வேண்டாம் கைஸ், நான் அந்த முடிவில் எடுக்கல. சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். அப்படியே ஒரு குட்டியாக ஒரு வாட்டர் பிரேக் போகலான்னு ஒரு ஐடியா. ஏதோ மரத்து நிழல் கிடச்சதுன்னா, இன்னொரு 12 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு வைங்களேன். சரி, எதுக்கு அப்படி விட்டுக்கா அழுத்திடலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. இருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டு போனால் கொஞ்சம் இதாக இருக்குமேன்னு பார்க்க மரமே எதுவும் கிடைக்க மாட்டேது கைஸ். ஆமாம், பைபாஸ் ரோட்டில் மரத்து எங்கே பார்க்குறது. பார்ப்போம். குட்டி பிரேக், அப்படியே வண்டி ஓரம் கட்டிடலாமா? வேண்டாம், வெயில் வேறு அடிக்குது. அதுக்கு இப்படி வண்டி ஓட்டிகிட்டு போனால் கூட ஒன்றும் பெருசாக தெரியாது. சரி கைஸ், ஒரே ஸ்ட்ரெச்சாக நம்ம அங்கே முடிய போய் தண்ணி குடிக்கிறோம். கைஸ், நம்ம ரொம்ப கிட்டத்தில் வந்துட்டோம். நமக்கு இங்கே டோட்டலாகவே இன்னும் 4.6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸில் லெஃப்ட்டு காட்டுது. லெஃப்ட்டு தான் பார்த்துட்டு வரேன், எந்த லெஃப்ட்டுன்னு தெரியல. அதுக்காக வண்டி ஸ்லோ பண்ணிட்டேன், அவ்வளோதான். அந்த இதுலேயே போயிட்டு பார்த்துட்டு வருவோம். எனக்கு அதுதான் கைஸ், நான் இன்னொரு ஒரு சின்ன குட்டியாக எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். ஏன்னா ஹரி ப்ரோ நம்ம பேசிக்கும் பிடிச்சிருக்கான்னு ரைட் பண்ணியிருக்கோம். பார்த்தி ப்ரோ இது வரையும் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன். நான் நிறைய பேசியிருக்கோம், எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோனில் தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை ட்ரிப்பு தான் போட்டிருக்காங்க. 2 பேருமே இப்போ போன வீக் போயிட்டு வந்திருக்காங்க. நம்மளும் சேர்ந்து கூட போன வேண்டியது தான். நம்ம எல்லாம் பிளான்லாம் பண்ணுவோம், நான் போக மாட்டோம்ல. நமக்கு அன்னைக்கு சுச்சுவேஷன் ரொம்ப முடியல கைஸ். நானும் அங்கேயோ இதுன்னு பண்ணிடலான்னு பார்த்தேன், அந்த கொஞ்சம் டைட்ஸ் அப்படியே பெரிய இவனோட ஷெடியூலில் சொல்ல வந்தேன். ஆமாம், என்னால் அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி போக முடியல. ஆனால் போயிருந்த செம்ம ஒர்த்தாக இருக்கும் கைஸ். நான் உங்களுக்கு பயங்கரமாக காமிச்சிருப்பேன். அவங்களுக்கு வீடியோலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும்.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்திக் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா வாங்க நீங்கள் போய் அவர் பாருங்கள், வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அதில் தான் கொஞ்சம் குட்டி எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். அது இல்லாமல் 2 பேர் சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. நான் வேணால் லிங்க் வேணால் போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஓகே கைஸ், வாங்க நம்ம போய் ஹரி ப்ரோ அவங்களையும் அவங்களையும் போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோம். அவரை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். நம்ம இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா மேப்பில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு வந்து யூட்டன் போட்டு வர சொல்லுது. தெரில, இது என்ன ரூட்டுனே தெரியலையே, மாய ரூட்டாக இருக்கே. பார்ப்போம். அவர் அங்கே பின்னாடி தான் இருக்கார். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் போகுது. பார்ப்போம். போயிட்டு இது என்ன திரும்பதுக்கு வழி இல்லையா? ஆமாம் கைஸ், அங்கே போயிட்டு அதுதான் சுற்றிட்டு வர சொல்லுது. ரோடும் இல்லை. நான் போயிட்டு இந்த ரைட் ஒன்று காமிச்சதில்ல, அதில் தான் வரணும். ஆனால் ரோடு இல்லை. அங்கே வருங்க, அங்கே வரையும் போகுது கூட்டிகிட்டு. அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டுன்னு காட்டுது. பரவாயில்ல, கூகுள் மேப் அந்த ரோட் கல் இருக்குல்ல, அந்த கல்லில் உள்ள சந்தெல்லாம் காட்டுது. ஹரி ப்ரோ வந்து ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு போராட்டிருக்கு. சரி, ரைட் கீழே இறங்கி பார்ப்போம். ஏன்னா அவர் ரீச் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ஏன்னா மேக்ஸிமம் கால் பண்ண மாட்டார் இன்னொரு டைமில். நான்லாம் பார்க்க மாட்டேன் கால் பண்ணிட்டு. அவர் வந்து ப்ரொஃபஷ்னலாக ரைடராகவே ஃபீல் பண்ணுறேன் நான் இப்போ தான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கனால. ஆமாம், உண்மை நான் ஒத்துப்பேன், இல்லை சொல்ல. நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கூடிய சீக்கிரத்தில் ஆகிடுவேன். சரி, ரைட்டு, வேண்டாம். ஆமாம் கைஸ், நம்மளை பேசினா லைட்டாக பெருமை பெற்றுற மாதிரி இருக்காது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. சரி கைஸ், நான் இது சரி, ஓகே, ரைட்டு. கைஸ் பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், பக்கத்தில் வந்துட்டோம். இவர் லொக்கேஷன் காட்டியிருக்கு. பார்ப்போம் கைஸ், நான் போயிட்டு அவர் நேரில் பார்க்குறேன். அந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் நிற்கிறோம். வண்டி வரிசையாக வந்துக்கினே இருக்காப்புல. அது இல்லாமல் அந்த சர்வீஸ் ரோடு காட்டுதில்ல கைஸ், நம்ம அதில் தான் திரும்பணும். அதில் போனால் நம்ம அங்கேயே கீழே இறக்கி விட்டுருது. நம்ம இதில் போனால் திருப்பி இப்போ ஒரு சுற்றிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி சுற்றிட்டு தான் வரணும். XUV 700 நல்லா இருக்கியப்பா, நல்லா இருக்கு கைஸ். இனோவா, கிறிஸ்டா இல்லை, இனோவா தான். சரி, ஓகே, கிராஸ் ஆயாச்சு கைஸ். அவ்வளோதான், நமக்கு இன்னும் 450 மீட்டர்ஸ். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆமாம், 400. ஆமாம், அவ்வளோதான், பக்கத்தில் வந்துச்சு. ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடை பேர் ஏதோ போட்டிருந்தது, A2Bயாக இருக்குமோ? ஆமாம், A2B தான். சரி, ஓகே கேஷ், நான் இருங்க, அவங்க போய் நேரில் பார்த்துட்டு வரேன். அநேகமாக வண்டி நிற்கும்னு நினைக்கிறேன். 2 வீலர்ஸ் இந்த பக்கம் நிறுத்துறாங்களான்னு தெரியலையே. ரீச் ஆகிட்டோம். ஃபோன் பண்ணிடுவோமா? நான் பாருங்கள், நம்ம காய்ஸ் நிற்கிறாங்க. கைஸ் சாரி. அப்புறம் நாளைக்கு கைஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிங்க, கைஸ் ஓகேண்ணா, பாய்.
இப்போ பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. அவர் கூட இன்னொரு ரைட் மட்டும் பிளான் பண்ணிட்டு அவருக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஆகாதுன்ட்டார். அதனால் நடுவில் ஏன்னா நான் அது எப்படி சொல்கிறது, இது வந்து ஏஜ், அந்த ஏஜுக்கு வந்து அந்த ஏஜில் வந்து நமக்குன்னு ஒரு கடமையெல்லாம் இருக்கும்ல, அந்த கடமையெல்லாம் பார்க்கணும். அதுக்காக அவர் ஓகே நமக்கு இல்லை, அதனால கடமையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊருக்கிறத சுற்றிட்டு இருக்கலாம் குறுக்க மறுக்க. அவருக்கு அப்படி கிடையாது, அவருக்குன்னு கொஞ்சம் சின்ன சின்ன ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது. அது வேறு என்னையே இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அதுதான் எனக்கு இவ்வளோ நாளாக தோணல பாருங்கள. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் நான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ப்ரீ பிளானில் தான் இருப்பேன். இன்னும் ஷார்ப்பாக அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இது பண்ணிடுறேங்க. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ. அதனால தான் பார்க்கணும்னு வந்து பார்த்தாச்சு. நல்லா ஜாலி டைப்பாக இருக்காது கைஸ். நல்லா பேசுறதுக்கு நிறைய இது பேசிகிட்டு இருந்தோம். மேபி இன்னைக்கு கொஞ்சம் குட்டி பிளானில் சேஞ்சு. அண்ணன் கொஞ்சம் பிஸி, அவருக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் ஆனால் அண்ணன்கிட்ட பேசுனதுனால ஜாலி தான். அண்ணன் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஏதோ பிளான் பண்ணிவிட்டு. இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கறதுக்காக மட்டுமே வந்திருக்காரு கைஸ். அதுதான் பயங்கரமான விஷயமே. அவர் நான் அங்கே போகிற இதே இல்லையாட்டிருக்கு. ஏன்னா அவருக்கு அங்கே வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் ஒர்க் இருந்திருக்கு மாட்டிருக்கு. இங்கே கமிட்மெண்ட் கொடுத்தோமே, வரேன்னு சொல்லிட்டோம், பார்க்கணுன்னு சொல்லிட்டோமேங்கிறதுக்காக இன்றைக்கி வந்துட்டு போயிருக்காரு. பரவாயில்ல, சூப்பர். நானும் இந்த முடிவு எடுத்துருக்கவே மாட்டேன். ஆனால் இல்லைன்னா இன்னொரு டைம் பார்க்கலாங்கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிருப்பேன். பரவாயில்ல, நம்ம மனுஷன் வந்துட்டு போகிறாரு, சூப்பரு.